முடி வந்து நம்ம சித்த மருத்துவம் வந்து 7 உடற்தாதுக்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 7 தாதுக்கள். இதுல முடி எந்த தாதுக்குடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா, எலும்பு தாது. யாருக்கு வந்து எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்களுக்கு முடியோடைய வளர்ச்சியா இருக்கட்டும், முடியோட தன்மையா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நார்மலா இருக்கும். இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பாங்க. ஆனா முடி நீட்டா இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய எலும்பு வந்து தேய்மானம் ஆயிட்டே இருக்கு. எலும்பு வந்து வீக்கா இருக்கு. அந்த எலும்புல இருந்து தேய்மானம் ஆக அந்த முடியோட வளர்ச்சி மட்டும் அதிகமா காமிக்கும். ஆனா திக்கா இருக்காது. முடி கம்மியா இருக்கும். நீட்டா லென்த்தா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ, அப்ப வந்து எலும்பு தாத வந்து நீங்க நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க. அத எலும்பு தாது இப்ப மாடர்னா சொல்லணும்னா கால்சியம் அப்படின்னு சொல்லலாம். பட் எலும்பு தாது நாட் ஒன்லி கால்சியம். அதுல வந்து மெக்னீசியம், ஜிங்க் இது எல்லாம் சேர்ந்தது தான் எலும்பு தாது. எப்போ உங்க உடம்புல எலும்பு தாது ஸ்ட்ராங்கா இருக்கோ, அப்போ உங்களுடைய முடியோடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். அப்ப எலும்பு தாத ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான மருந்துகள், உணவுகள் அப்படின்னு சொல்ல பார்த்தா, நம்ம வழக்கமா போன ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய பழங்கள்னு பார்த்தா, நீங்க மா, பலா, வாழை இதுல வந்து பலாப்பழம் நல்ல ஸ்ட்ரென்த்தன் குடுக்கும். இந்த மெக்னீசியம் கிடைக்கும். மெக்னீசியம் கிடைக்கிறதுக்கு வாழைப்பழம் கிடைக்கும். இந்த மாரியான பழங்கள்ல எல்லா பழங்கள் சாப்பிட்டாலும், இது நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உணவுகள்ல, மூலிகைகள்ல பார்த்தா பிரண்டை. நீங்க பிரண்டை வந்து ரிப்பீட்டடா, ரெகுலரா வந்து அ அ ஊறுகாயாவோ, துவையலாவோ பிரண்டை நீங்க நெறைய சாப்பிட எலும்பு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். எலும்பு வளர்ச்சி ஆகும் பொழுது, முடியுடைய வளர்ச்சியும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆக ஆரம்பிக்கும்.